நம்ம வீட்டு தோட்டத்தில் நாம் இன்றைக்கி பார்க்குறது முள் கத்திரிக்காய்ன்ற வகையை சார்ந்த கத்திரிக்காயை பார்க்க போகிறோம். இந்த கத்திரிக்காயில் பல விதங்கள் இருக்குது. அதில் இந்த முள் கத்திரிங்கிறது ஒரு ரகம். இது மற்ற கத்திரிக்காயை விட கொஞ்சம் சுவையில் கசப்புத்தன்மை கொண்டதாக இருக்கும். ஆனால் மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய் எப்படி கண்டுபிடிக்கலான்னா, இந்த கத்திரிக்காய் மேல் பகுதி பார்த்திங்கனாக்கா அந்த இடத்துல முள்ளாக இருக்கும். அதை பார்த்தோன்னா நம்ம கண்டுபிடிக்க முடியும். இது பார்த்திங்க அப்படின்னா இது கிடைக்கிறது ரொம்ப அரிதான காரியம்தான். எல்லா இடத்துலையும் இது கிடைக்கிறதில்ல. நிறைய பேர்த்துக்கு இதில் ஒரு குழப்பம் இருக்குது. இந்த மாதிரி முள் கத்திரிக்காய் பார்க்கும்போது இது சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதான்னு சொல்லி இதில் குழப்பமே தேவையில்லை. இது சாப்பிடக்கூடியது. வயிறு சம்மந்தப்பட்ட வியாதிகளுக்கு ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும். இது அடிக்கடி உணவில் சேர்த்திக்கிறது ரொம்ப நல்லது. இது பார்த்திங்கன்னா ஒரே செடி தான் வச்சோம். ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப அகலமாக வந்திருக்குது. எப்போவுமே இதில் பூவும் பிஞ்சுமாகவே இருக்கும். இதில் ஒவ்வொரு முறையும் பறிக்கும்போது கிட்டத்தட்ட 1/2 கிலோ வீதம் பொறிக்க முடியுது. ஒவ்வொரு வாரமும் இதில் 1/2 கிலோ ஒரே செடியிலேருந்து எடுக்க முடியுது. இது வளர்ப்பு முறை ரொம்ப எளிமையானது. தண்ணீர் மட்டும் கொடுத்துட்டு இருந்தால் போதுமானது.